தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் தேவகரம் ஊழியத்திற்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்கு தத்தம், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. யூ வில் நாட் கோ எம்டி ஹேண்டட். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஏத்திரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த வெறுமையாய் இருந்த அந்த பூமியை கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கினார். ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள், மலைகள், குன்றுகள், ஆறுகள் எல்லாவற்றையும் வெறுமையாய் இருந்த பூமியை படைத்தார். அது மாத்திரமல்ல, மனிதனையும் படைத்தார். பிரியமானவர்களே, வெறுமையாய் இருந்த அந்த பூமியை கர்த்தர் சகலத்தையும் உருவாக்கி அவர் நிறைவாக்கினார். பிரியமானவர்களே, வேதத்துல யாக்கோபை குறித்து பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை பார்க்கும்போது, அவர் இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், என் பிதாவின் தேவனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருப்பவரானால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிராசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அங்கே பிரியமானவர்களே, அங்கே தேவன் அங்கே பார்க்கின்ற பொழுது யாக்கோபின் மாமாவின் இடத்திலே யாக்கோபு வேலை செய்கின்ற பொழுது 20 வருஷம் அவன் வேலை செய்திருக்கிறான். அவன் சொல்றான், நீர் என்னை வெறுமையா அனுப்பிட்டு, ஆனால் தேவன் என்னோடு கூட இருப்பார், உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த வெறுமை தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் வெறுமையாய் போவது கிடையாது. ரூத்தை குறித்து பார்க்கும்போது அங்கே ரூத்தின் மாமியார் நகோமி தன் கணவரை இழந்தாள். தன் கல்யாணம் முடிச்சு கொடுத்த 2 மகன்களும் இறந்து போனார்கள். மருமகள் விதவையாய் இருக்க 2 மருமகளும் விதவையாய் இருக்கிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போதும், கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார் என்று சொல்லி நகோமி மருமகளிடம் சொல்கிறாள். நகோமியின் மருமகள் ஓர்பால் அங்கே கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். நகோமி சொல்கிறார் ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கீர்கள், நீங்கள் என்னை நகோமி என்பானேன், மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன நகோமின்னு கூப்பிடாதுங்க, அவ்வளவு கசப்பு நிறைந்த வாழ்க்கை எனக்கு என்று சொல்லி நகோமி சொல்லுங்க. என்னை நகோமின்னு கூப்பிடாதுங்க, மாறாள் என்றால் கசப்பு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ காரியத்துல வெறுமை, ஏதோ காரியத்திலே கசப்பு, ஏதோ காரியத்துல வெறுமையாய் இருக்கிறீர்கள். ஐயோ, வீடு கட்ட முடியலையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, கார் வாங்க முடியலையே, ஐயோ எனக்கு கடன் தொல்லையே, வெறுமையாய் இருக்கிறேனே. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வெறுமையாய் போக விடுவதில்லை, நிறைவாய் நடத்துவார். கர்த்தர் நகோமியை வெறுமையாய் விட்டாரா? இல்லை. நகோமியின் மருமகள் ரூத்துக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ரூத் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மேலும் அவர், நீ உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்க்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையும் பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பிரியமானவர்களே, நகோமியின் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். நகோமியை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, அவருடைய வசனம் ஒரு நாள் நம்மை வெறுமையாய் விடாது, நாம் விரும்புகிறதை செய்யும். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை வெறுமையாய் விட மாட்டார். நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும், உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும், உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும், கையின் பிரயாசங்கள் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனம் நாம் விரும்புகிறதை நமக்கு தருகிறது, நம்மை வெறுமையாய் விடாது. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 141:8, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை வெறுமையாக விடாதையும். தாவீதை ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்லை.
அவன் தீர்க்காயுசும் மகிமையும் ஐஸ்வர்யம் முழுவதுமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிஷினரிகள் வெறுமையா இருந்த இந்தியா தேசத்திற்கு வந்து கல்வியை கொடுத்தார்கள், மருத்துவத்தை கொடுத்தார்கள், பெண் அடிமைத்தனத்தை மாற்றினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வெறுமையா விட மாட்டார். உங்கள் வீட்டிற்கு வந்த ஊழியர்களை வெறுமையை அனுப்பாதீர்கள். ஆலயத்திற்கு வெறுங்கையோடு வராதீர்கள். காணிக்கை கொண்டு வாருங்கள். ஆலயத்திற்கு வரும்போது காணிக்கை, வேத புஸ்தகம் கையிலே, பாட்டு புஸ்தகம் கையிலே கொண்டு வரணும். உங்கள் வீட்டிற்கு வந்த ஊழியர்களை வெறுமையை அனுப்பாதீர்கள். பிரியமான 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அதற்கு அவர்கள் இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையை அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்தில் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சுத்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வெறுமையாய் போக விடுவதில்லை, நிறைவாய் அனுப்புவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you.